வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: மீன்வள மேம்பாடு தொடர்பான மாநாடு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் இன்று மதுரையில் நடைபெறுகிறது. காதி மற்றும் கிராம தொழில்துறை உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 315% அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. அசாமில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிட்வான் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் சிக்கியுள்ள 7 இந்தியர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மீன்வள மேம்பாடு தொடர்பான மாநாடு இன்று மதுரையில் தொடங்கியது. இதனையொட்டி நடைபெறும் கண்காட்சியை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் மீன்வளம் தொடர்பான பல்வேறு அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. மீன்வளத்தை அதிகரிப்பது, முத்து உற்பத்தியை பெருக்குவது தொடர்பாகவும் கண்காட்சியில் விளக்கம் அளிக்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர்கள் திரு SP பாகல், திரு ஜார்ஜ் குரியன், தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் மீன்வளத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். மீன் வளர்ப்புத் துறையில் ஈடுபடுவோர், ஆராய்ச்சியாளர்கள், நிபுணர்கள், தொழில் முனைவோர் ஆகியோர் இத்துறை வளர்ச்சிக்கான தங்களது கருத்துக்களையும் அனுபவங்களையும் இதில் பகிர்ந்து கொள்கின்றனர். காதி மற்றும் கிராம தொழில்துறை உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 315% அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காதி மற்றும் கிராம தொழில்கள் துறையின் உற்பத்தி மற்றும் விற்பனை முதல் முறையாக 1.5 லட்சம் கோடி ரூபாயை எட்டியிருப்பதாக கூறியுள்ளார். இத்துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு பெறுவோர் எண்ணிக்கை 81% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு காதி பொருட்களின் உற்பத்தி, விற்பனை மற்றும் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் புதிய சாதனை படைத்திருப்பதாகவும் திரு மனோஜ்குமார் கூறியுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக மத்திய அமலாக்கத்துறை கைது செய்ததை எதிர்த்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கன்னா, திரு தீபாங்கர் தத்தா அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக CBI தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் சிறைக்காவல் தொடரும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. 26க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள 2500 கிராமங்கள் வெள்ளத்தில் சிக்கியிருப்பதாகவும் அங்குள்ள 39,000 ஹெக்டேர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரம்மபுத்திரா, குஷியாரா உள்ளிட்ட நதிகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அசாமின் சில பகுதிகளில் இன்று கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத்தில் தற்போதைய பருவமழை இதுவரை சராசரியாக 26% பெய்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சௌராஷ்டிரா மண்டலத்தில் மழைப்பொழிவு அதிகம் இருந்ததாகவும், கிழக்கு மத்திய குஜராத் பகுதியில் குறைவான மழைப்பொழிவு இருந்ததாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அங்கு வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை, வடகிழக்கு கவுன்சில் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளுடன் அந்த பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் விவாதிக்க உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நம்பிக்கையை விதைத்த பிரதமரின் ரஷ்ய ஆஸ்திரிய பயணம். பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
நேபாளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சிட்வான் மாவட்டத்தில் திரிசூலி ஆற்றுப் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவில் 2 பேருந்துகள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காத்மாண்டுவிலிருந்து பீர்குஞ்ச் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தில் 7 இந்தியர்கள் உட்பட 24 பேர் பயணம் செய்ததாகவும் மற்றொரு பேருந்தில் 41 பேர் பயணித்ததாகவும் நேபாள காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் சிக்கிய பயணிகளை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்க உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு நேபாள பிரதமர் திரு புஷ்பகமல் தாகல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் அமர்நாத் குகை கோவிலுக்கு இன்று 4430 யாத்ரீகர்கள் புறப்பட்டுச் சென்றனர். பகவதி நகர் முகாமிலிருந்து 165 வாகனங்களில் புறப்பட்ட இந்த யாத்ரீகர்களில் 3330 ஆண்கள், 915 பெண்கள், 28 குழந்தைகள் அடங்குவர். மகாராஷ்டிரா மாநிலம் கச்ரோலி காவல் நிலையத்தில் பெண் நக்சலைட்டுகள் 2 பேர் சரணடைந்துள்ளனர். பல்வேறு குற்ற சம்பவங்களில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் குறித்து தகவல் அளித்தால் 16 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அளிக்கப்படும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே கடந்த 2 ஆண்டுகளில் 21 நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளதாக கச்ரோலி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே நக்சலைட்டுகள் வன்முறை பாதையை கைவிட்டு சரணடைந்து சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று கச்ரோலி காவல்துறை கண்காணிப்பாளர் திரு நிலோட்பால் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நடுக்கடலில் படகு எஞ்சின் பழுதாகி தத்தளித்துக் கொண்டிருந்த 4 மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு இன்று பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர். கடந்த 2 நாட்களாக இவர்கள் உணவு ஏதுமின்றி கடலில் தத்தளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆற்காட்டுத்துறை பகுதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க கடந்த 9ஆம் தேதி அதே பகுதியை சேர்ந்த ஆண்டவர், ரகுமான், செந்தில், சாந்தகுமார் ஆகிய 4 மீனவர்கள் சென்றனர். அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டு கடந்த 10ஆம் தேதி கரைக்கு திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சென்ற படகு எஞ்சின் பழுதாகியதால் கரைக்கு திரும்பவில்லை. கடந்த 2 நாட்களாக எந்த உணவுமின்றி நடுக்கடலில் மீனவர்கள் தத்தளி வந்தனர். இதையடுத்து மீனவர்களை 3 விசைப்படகு கடலுக்கு சென்று சக மீனவர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டனர். நிலையில் நாகைக்கு கிழக்கே 30 நாட்டிக்கல் மேல் தொலைவில் படகு நிற்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து 2 நாட்களாக உணவின்றி பழுதான படகுகள் தத்தளித்த மீனவர்களையும் படகினையும் பத்திரமாக சக மீனவர்கள் மீட்டு ஆற்காட்டுத்துறை கரையை கொண்டு வந்தனர். இதையடுத்து மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க அவர்களை வரவேற்றனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். நடப்பு கரீப் பருவத்தில் மேற்கொள்ளப்படும் வேளாண் சாகுபடி குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆய்வு செய்தார். பயறு வகைகளின் சாகுபடி கடந்த ஆண்டை விட தற்போது 50% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். அனைத்து மாநிலங்களிலும் உளுந்து, மைசூர் துவரம் பருப்பு ஆகியவற்றை முழு அளவில் கொள்முதல் செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பயிர்களுக்கு உரிய காலத்தில் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தனியார் துறையினர் 7 புதிய திட்டங்களை செயல்படுத்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனம், புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தொழில்துறையினரை ஊக்குவிக்கும் வகையில் இத்திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், புனே, பெங்களூரு, கொச்சி ஆகிய இடங்களில் உள்ள தனியார் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இன்று தொடங்க உள்ள பல்வேறு நாடுகளின் விமானப்படைகளின் கூட்டு பயிற்சியில் இந்திய விமானப்படை பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்பயிற்சியில் 20 நாடுகளின் விமானப்படைகள் பங்கேற்கின்றன. 4400 விமானப்படை வீரர்களும் 140 விமானங்களும் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த விமானப்படையைச் சேர்ந்த பைலட்டுகள், பொறியாளர்கள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். விளையாட்டுச் செய்திகள். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பொலிப்பள்ளி ரித்விக் சௌத்ரி, கலியாண்டா பூனாச்சி நிக்கி இணை பிரேசிலின் டேனியல் டெட்ரா டாசில்வா லாக்ஸி இணையை எதிர்கொள்கிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஈக்வெடாரின் கான்சாலோ எஸ்கோபோர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்திற்கு செக் குடியரசின் பார்போரா, இத்தாலியின் ஜாஸ்மின் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு அணிக்கு எதிராக 3 டுவெண்டி மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்க உள்ளது. முதலாவது டுவெண்டி போட்டி இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீன்வள மேம்பாடு தொடர்பான மாநாடு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் இன்று மதுரையில் நடைபெறுகிறது. காதி மற்றும் கிராம தொழில்துறை உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 315% அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. அசாமில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது.
நேபாளத்தில் சிட்வான் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் சிக்கியுள்ள 7 இந்தியர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.